இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல், சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. ஆடிப்பட்டத்தில் பருத்தி பயிரிட்டுள்ள விவசாயிகள் தற்போது பருத்தியானது பூ பூக்கும் தருணத்தில் இருப்பதால் பருத்தி பிளஸ் என்ற நுண்ணூட்ட கலவையை ஏக்கருக்கு 2.5 கிலோ என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். மேலும் பூ உதிர்வை தடுத்து காய்களின் எண்ணிக்கை மற்றும் எடை அதிகரிக்கவும் இரண்டாவது முறையாக காய்பிடிக்கும் தருணத்திலும் தெளிக்க வேண்டும். புரட்டாசி பட்டத்தில் வாழை நடவு செய்ய உள்ள விவசாயிகள் களையை கட்டுப்படுத்தி ஈரத்தன்மையை தக்க வைக்க வாழை நடவு செய்யும் போது இடையேயுள்ள இடைவெளியில் தட்டை பயிரை ஊடு பயிராக பயிர் செய்ய வேண்டும். தற்போது நிலவும் மாறுபட்ட காலநிலையில் நிலக்கடலை பயிரில் இலை சுருட்டு புழுவின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. இதன் முக்கிய அறிகுறிகளானது இப்புழுவானது 2 அல்லது 3 இலைகளை ஒன்றாக பிணைத்து இலைகளின் திசுக்களுக்குள் ஊடுருவி சென்று பச்சையத்தை சுரண்டி உண்ணும் தன்மையுடையது. மேலும் தாக்கப்பட்ட இலைகள் காய்ந்து தாக்குதல் அதிகரிக்கும் பட்சத்தில் தீயினால் எரிக்கப்பட்டது போன்று தோற்றமளிக்கும். இந்த பரவலை கட்டுப்படுத்த குயினால் பாஸ் என்ற பூச்சிக்கொல்லியை 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்கலாம்.